நமக்கு அடுத்து என்ன பண்ணணுமோ அத நல்லா பண்றாங்கடா. பணமும் கொடுத்து சரக்கும் கொடுக்கறாங்கன்னா அவங்க மனசு இருக்கு தாங்கண்டா. சொல்ல வார்த்தையே இல்லடா. பாஸ், நீ ஒரு பிக்க போடு. இல்லங்க வேண்டாம், நைட் அடிச்சது எனக்கு கொஞ்சம் கேரா இருக்கு. இப்போ அடிச்சேன்னா சரியா இருக்காது, நீங்களே அடிங்க. ஆமா ஆமா ஆமா, நம்மளே எப்படி கவனிக்கிறாங்களே புவனேஸ்வரியம்மா, அவங்க கூட இருக்கிறவனை எப்படி கவனிப்பாங்க? என்னடா அது போத வழக்கத்துக்கு மாறா தாறு மாறா ஏறுது. அம்மா அண்ணன் லோக்கல் சரக்கா வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஃபாரின் சரக்குடா. அதான் போத நல்லா ஏறுது. அடுத்த ரவுண்ட் ஊத்துறா. என்னடா அதுக்குள்ள மட்டை ஆயிட்டா? டே நீயுமா? டேய் என்னடா நீங்க? என்ன மாயா? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ வலிக்குது. என் மாமா கொள்றதுக்கு வீட்டுக்குள்ளே வரியா நீ? யாரோ ஒன்னு அனுப்புனா? என்ன அடிக்காதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது. டேய் உண்மையை சொல்றா, சொல்றா. ஐயோ சொல்ல அடிக்காதீங்க. சொல்லிடுறேன். சொல்றா. புவனேஸ்வரி தான் என்ன அனுப்புனாங்க. அவங்க தான் கொல்ல சொன்னாங்க. சார் அடிக்காதீங்க சார். அவளை தவிர இத வேற யார் பண்ணிருக்க போறா? நல்ல வேலை கதிர் சரியான டைம்ல போன் பண்ணான். இல்லனா இதை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த புவனேஸ்வரி சும்மா விடக்கூடாது மாயா. இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு இவனை வச்சு அவளை உள்ள தள்ளு மாயா. தப்பிச்சு ஓடிட்டாமாயா. அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிருந்தா அவனை வச்சு புவனேஸ்வரி உள்ள தள்ளி இருக்கலாம். நல்ல வேலை பெரியப்பாவுக்கு எதுவும் ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த புவனேஸ்வரியா அப்புறம் பாத்துக்கலாம். கடைசி பூஜையும் நல்லபடியா முடிஞ்சது. ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஒரு பறவை கண்ணு எரியுது. அண்ணி வெளிய பூஜையே முடிஞ்சிருச்சு. அந்த தானா கண்டிப்பா வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிருப்பா. ஆனா எப்படி வந்தா எப்படி போனா என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த மாயா நல்லா நமக்கு விபூதி அடிச்சிட்டா. ஐயோ அண்ணி நிஜமாவே நம்ம முகத்துல விபூதி அடிச்சிருக்கா பாருங்க. ஆமா. ஐயோ உங்க முகத்துல விபூதி இருக்கு. ஐயோ
ச்சே, ஆமா எப்படி முகத்துல எல்லாம் விபூதி வந்துச்சு? அத நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி விபூதி வந்துச்சுன்னு தெரியலையா? இப்படிதான். இது உங்க வேலை தானா? எஸ் எஸ். அப்ப தானா இங்க வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல? ஆமா, நானும் மாயா டீம் தானே. நாங்கெல்லாம் சேர்ந்து தானே இந்த ப்ராஜெக்டையே முடிச்சோம். என்னம்மா பாக்குற? என் மருமகளோட திறமையை பாத்தியா? எப்படி எல்லார் கவனத்தையும் திசை திருப்பி தனாவை வர வச்சு மச்சானுக்கு தெரியாம சாதுரியமா எப்படி இந்த பூஜையை முடிச்சு காட்டினா? அதுதான் என் மருமக. அண்ணா, அப்ப உங்களுக்கு நிஜமா நெஞ்சுவலி வரலையா? அது என்னோட ஆக்டிங். எப்படி நல்லா இருந்துச்சா? என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அண்ணங்கிட்ட போய் சொல்லவா இதையெல்லாம்? சொல்லிக்கோ. பூஜை ஒரு வழியா முடிஞ்சுது. அப்படியே நீ போய் சொன்னாலும் தானா இங்க வந்துட்டு போனதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? டெல் மீ, வேர் இஸ் த ஆதாரம்? நீ சொன்னா மச்சான் எப்படி நம்புவாரு? நோ சான்ஸ். இத பாரு, இனிமே உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. என் மருமக மச்சானோட மனசு நோகாம, ஜானகி தங்கச்சியோட மனசும் நோகாம பூஜையெல்லாம் தனாவை வச்சு சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டா. இதுதான் சிறப்பான சம்பவம். என் மருமக மாயா இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். பட்டா நல்லா தொடச்சுக்கோங்க மூஞ்சிய.